சிக்கன் கறி வந்து தண்ணியா இருக்குதுன்னு முட்டை அடிச்சு ஊத்தினவர் தான் இந்த செஃப். இந்த டி ராஜேந்திர அவட்ட பாட்டுல இருக்குல்லப்பா, திங்கும் போது சூடா தாண்டி சாதம் இருக்குது, ஆறுனா தாண்டி நாக்கு ருசிக்குதுண்டு. கணக்குப்படி நீங்க இவ்வளவு கொத்தமல்லியிலேயும் நீங்க மரத்தோட இருந்து புடிங்க, இவ்வளவு கொத்தமல்லியிலேயும் நீங்க அப்படியே போடலாம். அப்படிதான். அப்படி ஏதாவது நீங்க பரிசோதனை செய்யறேன்டா, நாம பெத்த பிள்ளையில பரிசோதனை செய்யக்கூடாது, அடுத்தவன் பெத்த பிள்ளையில பரிசோதனை செய்ய. மீன் குழம்புக்கெல்லாம் ஃபேன் தெரியுதானே? அப்படி வந்து சமைக்க பஞ்சில என்ன சமைச்சிருந்தாலும் சூப்பர் சூப்பர். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ஹாலிடேல வந்துட்டு இது முதல் சமையல் வீடியோ இது. ஆனா இது கொஞ்சம் இயற்கைக்கு புறம்பான ஒரு வீடியோ இல்ல. நீங்க வளமையா நான் சொல்லுவேன், இத மாதிரி நீங்க செய்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், செய்யுங்க அப்படி என்று. ஆனா நான் தயவு செய்து சொல்றேன், நீங்க இத மாதிரி செய்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல இருந்து உங்களை அடிச்சு திருத்திடுவீங்க. அது கன்ஃபார்ம் நடக்கும். அப்படி இல்ல, வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, பார்த்து செய்யலாமா செய்யலாதா. இப்ப பாருங்க, இந்த சமையலை பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்த அனுபவத்துல நான் தான் சாப்பிட்டு பார்த்தேன். அனுபவத்துல நான் சொல்றேன், மனுஷன் சமைச்சு தரது எனக்கு பிடிக்கும் தான். நான் டேஸ்டான இருக்குன்னு சூப்பரா இருக்குன்னு ஏரியால வரும்போது சமைச்சு வைப்பேன், வேற லெவல்ல இருக்கு சாப்பிடுவேன். ஆனா அத நீங்க சமைச்சு பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன சொல்ல. அப்புறம் நீங்க இந்த கீழே வந்து நிறைய கமெண்ட் எழுதக்கூடாது, அக்கா இப்படி சமைச்சு பார்த்தா எங்களுக்கு இப்படி பிரச்சனை ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க ஏன்னு கேட்டா, சிக்கன் கறி வந்து தண்ணியா இருக்குதுன்னு முட்டை அடிச்சு ஊத்தினவர் தான் இந்த செஃப். அவர் தான் இன்றைக்கு சமைக்க போறாரு. இறுக்கமா வந்துடும், கொஞ்சம் சமையல்லாம் தெரியும். முதலாவது இயற்கைக்கு புறம்பானதுண்டா அது மாதிரி எல்லாம் தெரியுமா இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப ஷெஃபாக்களுக்கு தெரியாதது கூட அவருக்கு தெரியும். அப்படி கறி தண்ணியா இருந்தா இருக்க வைக்கிறது, அது தண்ணியா இருந்தா தக்காளி பழம் நிறைய வெட்டி போட்டாலும் இறுக்கமா வந்துடும். தக்காளி பழம் வெட்டி போட்டா சோஸ் எல்லாம் அப்படியா? பாத்தீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து என்ன சொல்றது, நான் இதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன்னு சொன்னா மெசேஜ் இல்ல நான் சமைச்சு தரேன்னு சொன்னேன். ஓகே, என் சேனலுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஆனா திருப்ப சொல்றேன், யோசிச்சு நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. என்னன்னு கேட்டா அது கூட பரவாயில்ல. இப்ப நான் கேட்டேன், தான் சமைக்கிறேன்னு ஒரு வீடியோ சேவ் மட்டும் சொன்னேன் ஓகேன்னுட்டு. நான் கேட்டேன், அப்ப என்ன சமைக்க போறீங்க, சிம்பிளா உங்களுக்கு என்ன தெரியுமா செய்யுங்க. இல்ல பிரியாணி சமைக்க போறேன்னு சொன்னேன். பிரியாணி நான் பிரியாணி செய்ய போறீங்களா அப்படின்னுட்டு, சரி ஓகே. நான் நினைச்சேன் அரிசியை அந்த வேக வச்சு சும்மா கறியில தம் மாதிரி போட்டா கொஞ்சம் ஈஸி தானே, அப்படி செய்ய போறேன். இல்ல நான் தண்ணி எல்லாம் ஊத்தி ஒன்னா காவிய வைப்பேன். நிறைய வீடியோ பாக்கணும் இந்தியாவில யூடியூப் சமைக்கிற வீடியோஸ் எல்லாம் நிறைய பாக்கணும். நிறைய எப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் போட்டு சமைக்கிறோம். உங்களுக்கு பிரியாணி போட தெரியாது, நீங்க தனித்தனியா போட்டு மிக்ஸ் பண்றீங்க. அவையில எப்படின்னா எல்லாம் போட்டு அவை வந்து சமையல் தெரிஞ்ச இப்படி செய்துதான் செப்பாக்கி இருக்கணும். ஒரு வீடியோ நல்லதா போடுவேன், இப்படி செய்ய எல்லாம் இப்ப சரியா வந்துட்டேன். முதல் வீடியோவே நீங்களே என்ன சாப்பாடு பார்த்துட்டு பாருங்க எப்படி கேட்பீங்க. நாளைக்கு எனக்கு பிரியாணி போட்டு சொல்லி நீங்க கேட்க வைக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படி கேட்டா சந்தோஷம் தான், ஆனா எனக்கு துளியும் நம்பிக்கை இல்ல. ஓகே, ஆனா இன்னொன்று இந்த வீடியோல நீங்க மனுஷன் சமையல் திறமை எல்லாத்தையும் பாக்குறதுக்கான ஒரு தருணம். சாப்பிடாது மனுஷன் சமையல சாப்பிடுற அளவுக்கு இந்த உடம்பு இசைவாக்க முடிஞ்சு, அது ஓகே. அதனால நான் சொல்றேன், எனக்கு ஓகே. என்ன நான் அப்படி ஆயிட்டேன், மனுஷன் சமையல் என்ன ஒண்ணு செய்யாது ஓகே. ஆனா நீங்க எல்லாம் சொன்னா கண்டிப்பா நான் யோகு சொல்றேன். அப்படி வந்து சமைக்க பஞ்சில என்ன சமைச்சிருந்தாலும் சூப்பர் சூப்பர் வந்து சமைக்கிறதுக்கு இருக்கிறத சாப்பிடுறதே பெற்றா இருக்கு. நாங்க என்ன சொல்றது, இப்போ ஒரு பிரியாணி தான் வித்தியாசமான முறையில இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு முறையில செய்ய போறோம். பார்த்திருக்கவே மாட்டீங்க, நீ பார்க்க போறதும் இல்ல. நீங்க இப்படி ஒரு சமையல் எல்லாரும் போடி பாருங்க, அந்த பேஸ்புக்ல சோடாவல் ஈஸி சமையல் அப்படி பாருங்க. இதை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்க, டக்குன்னு பிரியாணி போட்டுக்கலாம்.
மனுஷன் நட்டுறாங்க பிரியாணியான்னு இருக்க இல்ல முதல் பேரை சொல்லாத பிரியாணி இல்லாட்டிக்கு குழஞ்சிட்டுன்னா தான் கோழி புக்கி ஆக்கிடுறது யாரா சமைக்க எடுத்துட்டுதான் பாக்குது அது பிரியாணியா கோழி புக்கியாண்டு கோழி புக்கேக்கு கோழி சரி ஓகே நான் எதுக்கு சொல்லுவாங்க இப்ப நீங்க இந்த மென்ஷன் வந்து இப்ப எப்படி திறமையை காட்ட போதுன்னு சொல்ல சரி எல்லாம் நான் தான் செய்வேன் வெட்டுறது இல்ல நீங்க சதி செய்திருக்கீங்க இது மாதிரி தான் வந்து வெட்டுறது நான் தான் ஆனா இவர் உப்பு எதுவும் கூடினா நான் தான் எடுத்து போட்டுட்டேன்னு சொன்னான்னு சொல்லுவேன் இல்ல நான் அந்த தான் இருக்குமா நான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது கமெண்ட்ஸ்ல கூட கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க நீங்க உப்பு போட்டு அதிகமா எல்லாம் வீடியோ லைவா போகுது பாருங்க சிக்கன் பிரியாணி போடுறேன்டா அங்கதான் சிக்கன் பெரிய காலம் இது இந்த பிரியாணி காலாவே இருக்கு சரி தாங்க இதே அடிச்சு தரேன் இல்ல நான் தான் உரிப்பேன் செஃப் எடுத்துட்டு இருக்கேன் அதால நான் இப்ப என்ன செய்வேன் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சிக்கன் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் பரவாயில்ல தாங்கணும் வெட்டிக்காரன் இந்த இதுல ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன் நான் போய் செக் பண்ணுவேன் கரெக்டா வெட்டி இருக்கா இல்லையா சரியா பாருங்க என்னென்ன எடுத்திருக்கிறேன் எடுத்தோம்னா முதல்ல பிரியாணின்னா கொத்தமல்லி வேணும் முதல்ல சரியா அடுத்தது ஒரு தக்காளி பழம் அடுத்தது மிளகாய் சரியா மிளகாய் இல்ல உலகாரம் போட்டா இல்ல மறந்துட்டேன் வெங்காயம் வெங்காயம் மட்டும் தானே இதுக்கெல்லாம் உள்ளி போடுறது இல்ல பிரியாணிக்கு பிரியாணி தக்காளி பழம் 2 வெங்காயம் பெரிய இஞ்சி பேஸ்ட் போடுறது சரி போட மாட்டீங்களா இப்போ ஒன்று சொல்லித்தாங்க சிக்கன் வெட்டினா இப்படி இப்படி இங்க இப்படி கீறி விடணும் அப்பதான் இந்த போடுற உப்பு புளி இதெல்லாம் உள்ள ஊறும் நீங்க இப்படி வட்டி போடுறீங்களா நீங்க போடுற பிரியாணிக்கு அப்ப எனக்கு சொல்லி தராங்க இவன் பேசாம சமைக்கட்டும் கடைசியா சொல்லி விடுவோம் ரச்சி உள்ளுக்கு உப்பு ரங்கு இல்லைன்னு சொல்லி ரத்தி நான் அப்படி எல்லாத்துக்கும் கீறுங்க எல்லாரும் இப்படி கீறித்தான் நான் பாத்திருக்கேன் தெரியுதா உங்களுக்கு கீறி விட்டுக்க நீட்டுக்கு எப்படி கீறினாலும் ஓகே தான் இது போனா சரி உள்ளுக்கு உப்பு ரங்கினா சரி இஞ்சி இவ்வளவு இஞ்சியும் போடுறது இல்ல அதுக்கு நான் சொல்லி தரேன் ஓகே தராசெல்லாம் வச்சுக்கிறேன் அடுத்ததுல உங்களுக்கு நிறுத்து காட்டுறேன் தராசெல்லாம் வச்சுக்கிறேன் அடுத்ததுல இவ்வளவு உங்களுக்கு நிறுத்தலாம் காட்டுறேன் இது முதல் சமையல் ரெண்டவரியா ஓகே எவ்வளவு பேர் கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸ் போட போயிடும் அண்ணா அந்த சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க இந்த யூடியூப்ல வந்து சமைக்கிறோம் உங்களோட டம்மி ஆக்குறான் ஒரு பேன்ஸ் போட்டு கிளியர் பண்ணுவோம் நாளுக்குள்ள 3 பேர் எடுக்கிறதா இந்த ஐடியா என்ன ஒரு பராமரிச்சு நான் சமைச்சு ஃபேன் வந்துடும் ஐயோ எண்ணெய் ஊத்தும் போது எனக்கு ஜோதி அண்ணன் ஞாபகம் வருது இதே மண்ணையில ஊத்துற மாதிரி நிறைய ஊத்திட்டேன் போல இருக்கு அத்தி என்னன்னா ஹெல்த்தியா சமைக்கிறேன் நான் விளங்குதா நிறைய எண்ணெய் தான் யூஸ் பண்ண மாட்டேன் சொல்லி கொடுக்கும் போது போய் ஹெல்த்தியா தான் சொல்லி கொடுப்போம் போட போறோம் இது வந்து நீங்க எனக்கு ஒரு டவுட் நீங்க என்ன ஓகேவா நான் கேட்கலாமா இந்த கருவா இந்த வாசனை திரவியங்கள் எதுவும் நீங்க போடல அதெல்லாம் என்ன சொல்றது போகும்போது இதெல்லாம் பொறிஞ்சு கொஞ்சம் வரும்போது அதை போடுவோம் என்ன சொல்லுவாங்க நீங்க உங்களோட ஆள் தான் உங்களோட தாமஸ் அவர் தான் சொல்றவர் அந்த கடவையெல்லாம் சொல்லுவார் நிறைய குக் பண்ணினா அந்த டேஸ்ட் போயிருமெண்டு அது மாதிரிதான் இது அந்த வாசம் ஏலக்காதுகளை வந்து நீங்க வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அதுல போடுங்க அப்பதான் வாசம் வந்து நல்லா நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க ஓகே சுதாஸ் இந்த பேரை கிரெடிட் எடுக்க கூடாது என்ன பேரை அடிச்சிருவாங்க நானே தரேன் நீங்க மச்சம் மறக்கறீங்க என்ன டெக்னிக் நான் தெரிவேன் ஓகே நம்பிக்கை இல்லை மச்சம் எடுத்துருவாங்க பார்த்தீங்களா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன்
செப்புக்கு வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் அடிச்சு கொடுப்பேன். வெங்காயம் வதங்குது, மிளகா பாருங்க வெட்டாம போட்டுருக்கிறேன் சரியா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகுதான் மிளகா போடணும். மே சொல்லுங்க அப்போ மிளகா கொஞ்சம் பச்சையா இருந்தா பொரியாம இருந்தா நல்லா உரைக்கும். நல்லா வதங்கிட்டேன்னா உரைக்காது. ரெண்டு டேஸ்ட் முழுசா போட்டு இதை வந்து வெங்காயம் பாதி வதங்கினப்ப இதை போட்டா இதுக்கு வந்து எங்க இதை போடும்போது இது கொஞ்சம் தான் வதங்கி இருக்கு. அதனால நல்லா உரைக்கும், நல்லா இருக்கும், பயிற்சியா இருக்கும். அடுத்தது வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இல்லை, வெங்காயம் வைக்கிற பொரியுது. மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் இப்ப போட போடும் போட்டுட்டு மிளகாய் வதங்கி இது கொஞ்சம் லைட்டா வதங்கும் போது நீங்க வதங்கின பிறகு இப்ப நான் மிச்சம் எல்லாம் போட போறோம். இந்த நட்சத்திரம் மாதிரி எல்லாம் இருக்கு, கருவாய் நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. இப்ப போட போறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு பிரியாணிக்கு வந்து நீங்க வந்து அந்த எல்லாமே போடுவோம். பிரியாணியில கருவா, ஏலம், கராம்பு எல்லாம் நீங்க வந்து அப்ப போட்டாதான் வாசம் கூட வரும். நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன்? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சொல்லி தர மாதிரி சொல்லக்கூடாது சரியா. முன்னுக்கெல்லாம் மாறி போட்டுறாதீங்க, பிறகு அது வாசமே வராது. ஏன்னா நிறைய இதன்னும் போது வாசம் போயிடுங்க. சரி உங்களுக்கு தெரியாது. தக்காளி பழத்தை மறந்து போயிட்டு இங்க முக்கியமானது தக்காளி பழமும் நச்சீரகம். கொஞ்சம் முதல் போட்டாதான் சோஸ் மாதிரி ஆகும். சோப்பா முதல் பேருந்து போட்டு பிரியாணி போடும்போது துண்டு துண்டா இருக்கு. பிரியாணி சிக்கன் துண்டு தக்காளி பழம் துண்டு எடுத்து சாப்பிட்டு முதல்ல நம்ம வெட்டி போட்டா கொஞ்சம் சோஸ். வந்து வெங்காயம் வந்து நல்லா பொரிய வேணும், அப்பதான் அந்த ஃபிளேவர் வரும். இது பொரியும். வெங்காயம் இப்ப இது வதங்கின பதமும் கூட இல்லை. இது நறுக்கு இது வந்து இப்ப என்ன சொல்றது, இது வந்து நறுக்கு நல்லா பொதிஞ்சா பிறகு தக்காளி அப்படிதான் போடுவது. நான் வெட்டுறதுதான் பொரிஞ்சிடும். நம்ம இதுவாக கழுவி இதை வெட்டி நறுக்கி கொண்டு வரதுதான் பொரிஞ்சிடும். வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் அரிசியை போட்டு வைக்கிறேன். நான் இப்படி வச்சுக்கிறேன். அரிசிக்கு கோதுமை மாக்கு, மற்ற அரிசி மாக்கு, ஆட்டா மாக்கு எல்லாம் ஒரு சைஸ்ல வேண்டி வச்சிருக்கிறேன். அன்னைக்கு வந்து அரிசி வாங்கி மட்டும் வந்தது. இப்ப நான் இதுல போட்டு வைக்க போறேன். என்னன்னு கேட்டா ஈஸி எடுக்கிறது எங்களுக்கு. ஒரு கவுட்டு கொட்டி இதுக்கெல்லாம் போட்டு வைக்கிறது. இப்ப நான் போட போறேன். நார்மலா வந்து பிரியாணி அதுகளுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் யூஸ் பண்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒன்னு நீட்டா இருக்கும், ஒட்டாம குலையாம வரும் பிரியாணி அதுகள். இதுதான் நான் யூஸ் பண்றது. ஆனா எனக்கு சோறு சாப்பிடுவோம் இதெல்லாம் பிடிக்கும். ஆனா பிரியாணிக்கு தான் முடிச்சிருவாங்க. போட்டுட்டு சமைக்கலாம். போட்டு சமைச்சா நான் உங்களுக்கு சொல்லி தர ஐடியா எல்லாம் கூட கேட்காது, விளங்காது. அதாவது பாருங்க எவ்வளவு உங்களுக்கு வேணா கூட சொல்றது ஒரு வாக்கியம் வருது. கண்டுக்காம போனீங்கன்னாலும் நல்லா என்ன குத்த சொல்லக்கூடாது சரியா. சரி எதுக்கும் அதான் நான் புகையை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, இதை நிப்பாட்டி இருக்கேன். அது லைட். சாரி இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் சமைக்கிறது உங்களுக்கு இதுலயே தெரியும். வெளியில நின்றா சில வேளையில கோல்ல இருந்து தெரியுமோ டெக்ஸ்ட் பண்ணி ஜெசி இது எங்க இருக்குது, இந்த போத்துல எங்க இருக்குது. என்ன ஆரியாவுக்கு வந்து யூடியூப்பை பார்த்து எல்லாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றது. அப்புறம் ஜெசி இது எங்க இருக்கு, இந்த போத்து கருவா போத்துல எங்க இருக்குது, இந்த வினிகர் எங்க இருக்குது. நான் சொல்லட்டா, ஆரியா வந்து வடிவா கதைக்க தொடங்கினோன்னா நீங்க ஆரியாட்ட கேட்டுப்பாங்க. ஆரியாவுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும். நான் செய்து கொடுக்கறதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். இவன் செய்து கொடுக்கறதெல்லாம் ஆரியா சாப்பிடாது. ஏன்னு கேட்டா சுகர்களை கூட போட்டு அந்த மாதிரி தான் இவ செய்து சோப்பு பச்சை மஞ்சள் எல்லாம் மீன் அது கேரட்டு அது இதா இந்த சாப்பிடுறது. உளுத்தங்காளி கிண்டி கொடுக்கறது, எண்ணெய் புட்டு அது இதெல்லாம் ஆரியா பிரியாணி சொல்லி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்கப்பா, என்ன விட்டுருங்க. நீங்க தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த பிள்ளைல ரிஸ்க் இருக்கு. அப்படிதான். அப்படி ஏதாவது நீங்க பரிசோதனை செய்யறேன்டா நாம பெத்த பிள்ளைல பரிசோதனை செய்யக்கூடாது, அடுத்தவன் பெத்த பிள்ளைல பரிசோதனை செய்யணும். அப்பாக்க கால் பண்ணுவேன். அப்பா கால் பண்ணா அப்பா இப்ப சொல்லுவேன் பரிசோதனை செய்யலாம். அப்பா சொல்லுவேன் சாப்பிட்றாதேமா சாப்பிட்றாதே.
இந்த பிள்ளை ஏசி அதுதான் எடுக்க சொன்னேன்டா அப்ப இவ்வளவு இல்ல நான் பாக்கல கொத்தமல்லி இப்பதான் பாக்குறேன் கொஞ்சம் நாளுக்கு முழுசா இருங்க இல்ல இல்ல நான் அளவுக்கு தான் காட்ட போனேன் நான் அளவு காட்ட கொண்டது நான் பார்த்தேன் இது கொஞ்சம் தான் மூக்கெடுங்க ஏமாத்த பாத்தீங்க இவற்ற கணக்குப்படி நீங்க இவ்வளவு கொத்தமல்லியிலேயும் நீங்க மரத்தோட இருந்து புடிங்க இவ்வளவு கொத்தமல்லியிலேயும் நீங்க அப்படியே போடலாம் என்ன நிறைய கொத்தமல்லி இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு இது வந்து சிக்கன் பிரியாணி இல்ல கொத்தமல்லி பிரியாணி இந்த இப்ப இந்த தயாரிக்கிற இந்த வாய் இன்னும் கொஞ்சம் இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுது பாருங்க சொல்ல வைக்கிறோம் கருவாப்பட்டை உடைச்சு போடுவோம் ஊத்தி உடைச்சு போடுவோம் உடைக்காம போடுது பரவாயில்ல உடைக்காம போட்டாலும் பரவாயில்ல இந்த அடுப்பு கொஞ்சம் எரிஞ்சிட்டு மாதிரி இருக்குது கொஞ்சம் குறைச்சி விடுவோம் இதே போடுவோம் உங்களுக்கு இஞ்சி உள்ளி அந்த தக்காளி பழம் ஓகே தக்காளி பழத்தை இதுக்கு இப்ப போட போறோம் ஓகே எனக்கே வாசம் துக்கலா இருக்கு செம்மையா இருக்கு எனக்கு வாசம் வெங்காயம் தாளிக்கிற வாசம் எப்பயுமே இந்த தாளிச்சாலும் ஒரே மாதிரி தாங்க எப்பவுமே பாருங்க இதை நான் நிரூபிக்கிறாரு வீடியோவை நிரூபிக்கிறார் வாசத்தை எல்லாம் நிரூபிக்கிறாரு அதாவது உங்களுக்கு சொல்லல இப்படிதான் சொல்லுவாங்க கேட்காதுங்க இதெல்லாம் ஒரு கைப்பக்கம் இருந்துச்சு தயிர் போடுவோம் ஓகே இதான் எங்களை வீட்டை யூஸ் பண்ற தயிர் இது இல்ல கிரேக் ஸ்டைல் தான் நமக்கு யூஸ் பண்றது இது இல்ல இது வந்து தமிழ் கிடையாது தயிர் தான் யூஸ் பண்றேன் இல்லையா எல்லாம் தயிர் தான் கிரேக் தயிர் வந்து நல்லா இருக்கும் இது அப்போ இதுல வந்து ஃபுல்லா இருக்கு சாதி போட்டா காணும் சரியா ஓகே கரண்டி கரண்டி தள்ளி நிலை டிஸ்டர்ப் பண்ணாம ஓகே முக்கியமா தயிர் எடுத்தா பிரித்திகா திருப்பி கொண்டு வைக்கணும் முன்னாடி 10,000 மணி தான் எடுத்தா வருவோம் இப்ப இதுக்கு நாங்க என்ன போட போறோம்டா சிக்கன் போடணுமா சரி ஒன்று மட்டும் சிக்கன் போடணுமா இது போடணுமா முதல்ல கொத்தமல்லி போடணும் இல்ல வரதுக்கு யாரு சரி ஓகே கொத்தமல்லி போட போறோம் ஓகே சரி கொத்தமல்லி போட்டு மஞ்சள் தூள் போட்டீங்களா சரி 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 இல்ல கொத்தமல்லி போட்டு மஞ்சள் தூள் போடலாம் இல்ல இல்ல மஞ்சள் தூள் போட போறோம் ஓகே ஒரு லைட்டா போடுவோம் கரண்டி அத போடுங்க டைம் இல்ல கரண்டி அத வில்லடி அந்த புகைக்கு ஒரு மாதிரி அந்த வேஸ்ட் மாதிரி வந்துடும் மஞ்சள் தூள் எல்லாம் பழுதாயிடும் ஓகே ஓகே சரி இல்ல நேரம் போயிடு எரியுது அடுப்புல இருந்து பிரியாணி மஞ்சள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் காணாது போல இருக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் நீங்க பிரியாணி போடவே போட மாட்டீங்களா ஓ இல்ல எங்க ஊர்ல அம்மாக்கு தூள் போட்டு எல்லாம் சமைக்கிறது தூள்லயே பிரியாணி செய்யறதா நான் பிரியாணி போடுற மாதிரி மஞ்சள் காணாது பிரியாணி போடுறது இது இதான் போட போறோம் ஓகேவா நான் தனியா செய்து போட்டு உங்களை கூப்பிட்டு போறது நீங்க வந்த வழியை தான் நான் குழப்புதெல்லாம் ஏன்னா வந்த நாளைக்கு இதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்ல வேணாமா அதுக்கு தான் நீங்க விரும்பினா மூடி விடலாம் விருப்பம் இல்லாட்டி மூடாமையும் விடலாம் என்னது உண்மையா சொல்றேன் அப்படி இல்ல அப்படியே இதான் சொல்லணும் ஒரு ஆளை பார்த்து நாங்க சமைக்கிறோம்னா நீங்க இப்படி மூடி விடுங்க இந்த டைம் நான் கூட கஷ்டப்படுத்த மாட்டேன் நீங்க விரும்பினா மூடலாம் ஒரு உங்களுக்கு மூடி எடுத்து உங்களுக்கு பஞ்சியா இருந்துச்சு மூடா விட்டுற அந்த அண்ணா வந்து மூடி இருக்காரு மூடா விட்ட அவங்க என்ன எனக்கு தெரியும் இப்ப எப்படி சொல்ல எனக்கு உண்மையாவே இந்த மூடாட்டம் மட்டும் தோணுது அடுத்து மூட பஞ்சியா இல்ல உங்களுக்கு வீடியோ காட்டுறவங்க எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு அதனால தடுமாறு தனியா சமைச்சோம்னா தனியா சமைச்ச வழியா சமைப்பேன் காட்டும் போதுவே என்னென்ன பாக்கணும் முதல்ல கொஞ்சம் ஒரு பயம் சொல்றது ஒரு பதட்டம் பிடிக்கல அந்த பதட்டம் நான் உங்களுக்கு பிரியாணி போட்டு தந்தேன் ஞாபகம் இருக்கு
எல்லாமே எனக்கு செய்ய தந்திருக்க டேஸ்டாவும் இருக்கிறது தான் ஆனா செய்முறையா அப்படியே கோர்வையா ஏன்னா இப்ப வீடியோ எடுக்கும்போது ஒரு பதத்தை கொடுக்கும் தானே நீங்க நாங்க இப்ப என்ன சொன்னாங்க புதுசா சமைக்கிற வீடியோக்கு முன்னால எனக்கு ஒரு பதத்தம் இது எல்லாமே இருக்கு அடுத்த சமையல் வேற லெவல் இப்ப ஓகே கதை என்ன காரியத்துல சிக்கன் போட போகணும்ல சரியா போட்டு கிளறி போட்டு அவிய விட போறோம் உப்பு போட்டுட்டீங்களா சரி இப்ப நான் கழுவி வச்ச சிக்கன் என்ன எவ்வளவு வடிவா கீறி கழுவி தூக்கி காட்டுங்க என்ன பதத்துல வந்திருக்கு சிக்கனை இப்ப இதுக்க போட போறோம் ஓகே செஃப் வர இடம் விழுங்கோ உப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டா புளி போடுற இல்ல பிரியாணிக்கு சந்தோஷம் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அவிய விடுங்க அவியட்டும் பிரியாணி பவுடர் என்ன சம்பவம் நடக்க போதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நாளைக்கு வேலை வேற அதான் யோசிக்கிறேன் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் நம்மங்கள் அளவு குத்து மதிப்பா என்ன தண்ணி விட்டுக்கும் இந்த விளையாட்டுக்கு நான் வரையில குழஞ்சிட்டா பழையத்துக்கு போறோம் இதெல்லாம் எடிட்டிங்ல கட் பண்ணுங்க நீங்க தான் அரிசி அளவு வச்சுக்கீங்க நீங்க தான் சொன்னீங்க அளவா கண்ணால பார்த்து நான் தண்ணி விடுறேன் நீங்க தான் நம்பிக்கை இல்லை வேற கிடைக்கணும் விருப்பம் இல்லை சொல்றேன்ப்பா நான் வந்து என்ன சொல்றது நீங்க அரிசி வந்து எத்தனை கப் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்ப எனக்கு தண்ணீர் அளவு உண்மையா தெரியாது அதுக்காக நீங்க அவுட்டு போட்டுனீங்க அரிசி அதால இப்ப தண்ணியை நான் விட்டுனேன்னா நீங்க கடைசியாண்டி வந்து பண்ணி போடுவீங்க தண்ணி குடிச்சா நீங்க கொஞ்சம் கரைஞ்ச வத்த விட்டுட்டு அரிசியை போடுதான் நீங்க செய்யுங்க என்ன விட்டுறீங்க அப்படியே பாத்தீங்களா அரிசி அளவு எவ்வளவு தெரியாது சரியோ கவுண்ட் கொட்டி தான் எடுத்தவன் தண்ணியை என்ன விளைச்சா அவர்தான் சொன்ன ஸ்டார்ட்ல என்னன்னு கேட்டா நானா கண்ணாட பார்த்து கையை விட்டா சூடாயிருமெண்டு கண்ணாட பார்த்து தான் முடிவெண்டு பொருங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க தண்ணி எடுத்துருக்கேன் தவிக்குள்ள அத்தி இப்படி வாரத்தை வாங்கிறாரு அரிசியை போடுவோம் போடுவோம் என்னடி செப் இருக்கிறது செப் சொன்னா நாங்க போட போறோம் கேட்டு பாத்து நீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு சொல்லி கூடாது ஒன்பது சும்மா கேட்டாலும் ஒண்ணு சொல்லி கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறீங்க எல்லாம் ரெக்கார்டிங் நான் சொல்லி தந்து சொதப்பிட்டுன்னா நீங்க அப்படியே கடைசியா என்னதான் சொல்றீங்க சொதப்பினா இது ஏதோ உண்மைக்கு அந்த பிரியாணி நல்லா வந்துடக்கூடாது நல்லா வந்துடக்கூடாதுன்னு திங்க் பண்ற மாதிரியே இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள நீங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் வடிவா சமைக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு நீங்க சமைச்சாப்பா நல்ல சமைச்சா எனக்கு சந்தோஷம் தான் நீங்க யாருக்கு சந்தோஷமா தெரியல அக்கி பார்த்து டேஸ்டா இருக்குன்னு மொபைல்ல பாருங்க மாதிரி அப்படிதான் பேசுறது எல்லாருக்கும் சமைக்க தெரியும் நீ மட்டும் அவளுக்கு சமைச்சு கொடுக்கறது ரெண்டு பேர் வேற லெவல்ல சமைப்போம் தெரியும் அப்ப மாமி வந்து இவருக்கு பேசிக்கொண்டே இருப்பா அவையல் வந்து வடிவா சமைக்கணும் வடிவா நீ தான் அவனுக்கு சமைச்சு கொடுக்குறது அவன் பாவம் எப்படி சொல்லுவா வேலைக்கு போயிட்டு பின்னோ வந்தா பின்னரம் வந்தா வேலைக்கு போய் சமைக்கும் போது அம்மாவுக்கு போன் அடிக்கிறது ஒரு அடிக்க சொல்றது விடிய வேலைக்கு போடாம இப்பதான் வேலையால வந்து நம்ம அது ஒண்ணு சமைக்கிறது வேலை எடுத்து அடிக்க முடியுமா அடிக்கலாம் ஆனா வந்து சொல்ல மாமியா சரியா மாமியா அப்படி கையை பொடிச்சு போட்டு வச்சு கொள்றது அது நாளைக்கு என்ன செய்தாலும் என்ன தந்துட்டீங்க முதல்ல கண்டிப்பா செய்யிருப்பான் கேட்டோடனே சொல்லுவோம் கண்டிப்பா செய்யிருப்பான் என்ன பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாலும் சரி அம்மாவும் சரி தங்கச்சி சரி இங்க ஒருத்தன் இருக்கிறான் கொஞ்சம் இங்க இருக்கிறான் இருக்கிறான் அவரல்ல நீ செய்திருப்பாரா அது செய்திருக்கு சொல்றதால பாவம் அப்பாவி இங்க இந்த சமையல வந்து இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்பாவி அரிசி ஊற போட்டது நாங்களெல்லாம் இந்த ஊற போட்டுட்டு இப்ப இந்த அரிசி எதுக்கு போட போறோம் அரிசி போடுறோம் பாருங்க
எப்பவுமே சோறு அரிசி அவிய போடுவீங்களா சோறு காய்ச்சும் போது அப்ப தண்ணி கொஞ்சம் இப்படித்தான் கையை வச்சு பார்ப்பீங்க இந்த இப்ப சுடுதண்ணியே கையை வைக்கிறாரு இல்ல உண்மைதான் தண்ணியை வைக்கும் போது அரிசி வைக்கும் போது கை வச்சு பார்ப்பீங்க எதுக்கு கை வச்சு பார்க்கிறாங்க ஆனா இப்படி மட்டமா தட்டி பார்க்கும்போது தெரியும் பாருங்க அந்த இடத்துக்கு இருக்குல்ல அந்த இடத்துக்கு இருக்குன்னா இப்ப சோறுக்கு போடும்போது இப்படி கையை வச்சு பார்த்து தண்ணி விடுற மாதிரி நீங்க கை வைக்கிறாண்டபடியா இதை கண்ணால் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே இது அளவு சொல்லிட்டு நீங்க அந்த தண்ணி விட்டீங்கன்னா காணும் அந்த டேஸ்ட் வருது இல்ல பகுதி ஜோக்கில உண்மையா தான் என்ன கண்ணு கை வைக்க தெரியுதா உங்களுக்கு பாருங்க இதுக்கு மேல இந்த இடத்துக்கு தண்ணி நிக்குது அதுல என்ன கீழே அரிசி சிக்கன் எல்லாம் இருக்கு மேல ஆலை இருக்கா சிக்கன் தான் தோன்றுருக்கா அவ்வளவுக்கு இருக்குது இது இருந்தா பகிர்ந்துடும் உங்களுக்கு ரக்கும் போது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க கூட கதை தீராக பிரியாணி கொடுக்க அவட போன இப்ப சரியா சந்தோஷம் வேணாம் பக்கத்துல என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான் சரியா அவனை கூப்பிட்டு புளி போய் வருவாரு இப்ப சாப்பிடுறது கூப்பிட்டு அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான் சாப்பாடு போற விடுப்ப கோல் பண்ணி பிச்சுட்டு வருவாரு சரியா இப்ப இதுக்கு போட்டு அரிசியெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்த அப்புறம் கொதக்கன்னு சத்தம் கேட்குங்களா அப்படி கொதிச்சு வரும்போது கம் போட போறோம் இதெல்லாம் வச்சு இதை வச்சு இப்படியே வச்சுட்டு அடுப்பை லைட்டா குறைச்சி விட்டுட்டு நல்லா கடைசி வந்து குறைச்சி விட்டுட்டு இதை போட்டு மூடி போட்டு இதுக்கு மேல இதை இப்படி சுத்தி இதுக்கு மேல அந்த மூடியை வச்சு சுத்தி போட்டு விட்டோம்னா இப்படி கொஞ்சம் இதாக நிப்பாட்டி விட்டோம்னா அப்புறம் ஓகே இப்போ நீங்க சாப்பிடும்போது வேற லெவல் சாப்பிட்டு கூட வெளியில போகக்கூடாது நீங்க வேற தெரியுங்க நான் கதைக்கிறேன் போனா அரிசி இது எல்லாம் ஒன்று மணியில போகாம எல்லாம் மிக்ஸ் ஆக போயிடும் விடாமலுக்கு பிரியாணி செய்த ஒரே ஒரு ஷெஃப் இவர் தான் மறந்துட்டேன் இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு நான் மறந்துட்டேன் பரவாயில்ல இல்ல நான் மறந்துட்டேன் ஊரல் தூக்கி இப்படி வைக்க போறோம் உங்களோட பிரியாணி ஒரு கத்துனந்து காட்டுங்க எனக்கே சரியான ஆர்வமா இருக்கு அப்படி என்ன குழஞ்சு வந்திருக்கா இல்லாட்டி உதிரியா பூ போல வந்திருக்கா அதுக்கு வாய்ப்பு இல்ல எடுத்துட்டா இதை முதல்ல எடுக்க போறோம் பாருங்க இவ்வளவு இதே இவ்வளவு வடிவா வந்திருக்கு அது அப்படிதான் இருக்கிறது அது அப்படி வடிவா இருக்கு ஓகே இது இன்னும் கொஞ்சம் வத்த விடணும் எப்படி இருக்குது பாருடா ஆனா இதுல உதிரி இல்ல உதிரி இல்லன்னா கொஞ்சம் வத்த விடணும் இது கோழி புக்க தான் இல்ல பிரியாணி எல்லா பிரியாணியும் உதிரியா இருக்கிறது இல்ல சில பிரியாணிகள் இப்படிதான் இருக்கு இது பிரியாணி விட்டாம வந்திருக்கு இதையே நான் எதிர்பார்க்க இல்லை அப்படி வந்திருக்கு இந்த பிரியாணி என்று சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி கோபிக்குள்ள போட்டுட்டாங்க சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சமா போடுங்க குறைவு சாப்பிடுங்க என்ன பயப்படுறீங்க பயப்படாம சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க பிரியாணி காணுங்க சாப்பிடு இல்ல நான் சாப்பிட போறேன் நான் பயத்தோடாதீங்க ஓகே பிரியாணி என்ன உதிரியா இருக்கும் மாமா எல்லா பிரியாணியும் உதிரியா வராது சில பிரியாணி இப்படி வரும் உண்மையா சுமையா இருக்கு இதை பார்த்து முடிவு பண்ணாதீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா ஆற வச்சுட்டு பிறந்து உங்களுக்கு சூட்டோட சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது வெயிட் பண்ணு கொஞ்சம் வெச்சு வழி எடுத்து ரொம்ப சூட்டோட சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாது உப்பு புளிது இல்லைன்னு சொல்றது வெயிட் பண்ணு ஓகே இந்த டி ராஜேந்திர அவட்ட பாட்டுல இருக்குல்லப்பா திங்கும் போது சூடா தாண்டி சாதம் இருக்குது ஆறுனா தாண்டி நாக்கு ருசிக்குது எனக்கு வாய் சாப்பிட ஆதியாட்ட கரண்டி எடுத்து நான் சாப்பிடுவேன் எப்படி இருக்கு இன்னும் காமெண்ட் இன்னொன்று சாப்பிட்டு காமெண்ட் சொல்லுங்க இன்னொன்று எனக்கே பாய் இல்லாம ஊருது சாப்பிடலாம் சரி நீங்க சொல்லுங்க உண்மையா சொல்ல அது செய்யக்கூடாது என்னது நல்லா இருக்கு இந்த செய்முறை என்னென்ன உண்மையா எனக்கு தெரியாது ஏன்னா நான் இப்படி செய்யறதே இல்லை நான் முதல் சிக்கன் எல்லாம்
ஊற விட்டு கென நேரம் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு கூட வாச்சும் தயிர் எல்லாமே போட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வச்சு இதண்டிடுவேன். அதோட நெய் கூட பாவிக்கிறேன் நான். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் சொன்னேன் இந்த செய்முறை எல்லாம் பார்க்கல, பிரியாணி டேஸ்டா இருக்கு கடைசியில. எங்கே பாத்துறீங்க? எந்த யூடியூப் சேனல்ல பாத்துறீங்க? 10 யூடியூப் 10 பிரியாணி பார்த்தோம். எல்லாரும் ஆனா இந்த மெத்தட்ல நீங்க எல்லாம் பாக்கல, சும்மா போகும்போது அது ஒரு வீடியோ போகும் தானே, சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையா நல்லா இருக்கா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன், எல்லாம் ஓகே, கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கேன். இனி என்ன செய்யுங்கண்டா, திருப்ப கொஞ்ச நேரம் அது உண்மையா நானே இந்த மாதிரி சொல்றேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒண்ணு இல்ல இப்ப புளியே இல்ல, இங்க பாருங்க புளியே இல்ல, ஆனா ஒரு ஈரத்தன்மை ஒன்று பிரியாணில இருக்கு. ஆனா சமையல் எப்படி சொல்லுவாங்க, சூட்டா சாப்பிடும்போது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். சோறு கூட சூடா சாப்பிடும்போது இருக்கும். அரிசி வந்து அப்படியே பதத்துல இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அரிசி வந்து இங்கேயும் உடையே இல்லை, மற்ற வந்து குழியே இல்லை. முக்கியமா நான் நினைச்சேன்னா இவர் இப்படி போட்டு நல்லா குழைச்செடுக்க போறாரு அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து இப்ப எப்படின்னா ஒரு கப் அரிசி போட்டா ஒரு கப் அரிசிக்கு இவ்வளவு தண்ணி, அந்த அளவு தான். இவர் அரிசியோட அளவு கூட தெரியல, சும்மா கலகலண்டு ஊத்தி. ஆனா நல்லா இருக்குப்பா, உண்மையா நல்லா இருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்குது, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. நீங்கப்பா செம. உண்மையா நான் சொல்றேன், இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு காமெடி பண்ண போறேன், அந்த நானே எதிர்பார்க்கல. இது எனக்கு சர்ப்ரைஸ். நல்லா இருக்குது, வேற லெவல். சரி, உண்மையா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. கொத்தமல்லியில எல்லாம் அப்படியே மெனிசன் அப்படியே புழுங்கி போட்டேன். ஆனா கொத்தமல்லியில கீரை பிரியாணி மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு அது பிடிக்க மாட்டபடியா. ஓகே, எனக்கு பிடிக்கும். நிறைய இதெல்லாம் இருந்தா கொத்தமல்லி நிறைய இருந்தா பிடிக்கும். இதோட கூட நல்லா இருக்கு, நல்ல உரைப்பாவும் இருக்குது. சரியா உரைக்குது. சொன்ன பாத்தீங்க, நம்மளதான் எல்லாம் நல்லா வதக்க கூடாது. வதக்கினா நல்ல கமெண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது அது நான் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணி. அது சரிதான், நல்லா இருக்கு. என்ன என்ன மாயம் என்ன மந்திரம் எதுவும் தெரியல, ஆனா நல்லா இருக்கு பிரியாணி. ஓகே, செஃப் சமைச்சு குடிக்க போறார். இந்த சமையல் நானும் ஆறுதலா இருந்து சாப்பிட போறேன். என்ன இவர் இதென்னதுல நான் ஆரியா கொண்டு சமைக்கல, இப்ப ஆரியாவுக்கு சமைக்க போறேன் நான். இப்ப இந்த நான் இதை டவுட்ல இருந்தேன். நான் இது சொதப்பிச்சுன்னா ஏதாச்சும் செய்ய வேணும்ட்டு பார்த்தா இது இருக்கிறபடியே ஆரியாவுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு தேடினா சரி. நான் என்ன செய்ய போறேன்னா, இனி ஆரியாவுக்கு எதுவும் வெள்ளைக்கறி மீன்ல அப்படி பால் கறி எதுவும் வச்சு கொடுப்பேன் பிள்ளைக்கண்டு. ஓகே, இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்து வைக்கிறதா பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு? தயிர்ல இது ஒண்ணும் பண்ணாம. ஓகே, வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் நிறைய நல்ல நல்ல கமெண்ட் எல்லாம் எழுதுறீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல எந்த பிரியாணிக்கு நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க ப்ளீஸ்.